ஈரோட்டில் வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிப்பு நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. ஈரோடு வீரப்பம்பாளையத்தில் இருந்து நசியனூர் செல்லும் சாலையில் கட்டில், பீரோ, நாற்காலி உள்ளிட்ட மரத்திலான வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரித்து விற்பனை செய்யும் நிறுவனம் உள்ளது. வில்லரசம்பட்டியைச் சேர்ந்த உதயகுமார், ஜெயகுமார் ஆகியோர் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள். இந்த நிறுவனத்தில் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் புதிதாக வீட்டு உபயோகப் பொருள்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இந்த நிறுவனத்தில் இருந்து வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியளவில் திடீரென கரும்புகை வெளியேறியதைத் தொடர்ந்து ஊழியர்கள் நிறுவனத்தை விட்டு வெளியே ஓடி வந்தனர். சற்று நேரத்தில் பர்னிச்சர் பொருள்களில் தீப்பற்றி மளமளவென எரியத் தொடங்கியது. தகவலின் பேரில் ஈரோடு தீயணைப்பு நிலைய தீயணைப்பு வீரர்கள் 10க்கும் மேற்பட்டோர் 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்து சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய பர்னிச்சர் பொருள்கள் தீயில் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஈரோடு வடக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர்.